சட்டமன்ற விவகாரங்களை கவனிக்கக்கூடிய, அதே போல அதிமுகவுடைய நிறைய நுணுக்க அரசியல்களை கவனித்து வரக்கூடிய மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு துரை கருணா, ரெண்டு பேருமே கிளைம் வைக்கிறாங்க. சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன உங்க பார்வையில? இல்ல, கடந்த பல ஆண்டுகளாகவே நான் கிட்டத்தட்ட 1980 ஒரு 45 ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் பற்றிய அந்த விவரங்களை நேரடியாகவே அறிந்தவன் என்கிற முறையில மரியாதைக்குரிய PH பாண்டியன் சொன்னார்ல, பேரவைத் தலைவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு, எந்த நீதிமன்றமும் பேரவை நடவடிக்கைகளில் தலையிட முடியாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொன்னார். சில விஷயங்கள் அவர் பண்ணாரு, அரெஸ்ட் பண்ண சில பேரை அரெஸ்ட் பண்ணது, விடுதலை பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவர் பண்ணினாரு. அது தொடர்ந்து நம்ம பேரவையிலேயே பல நடவடிக்கைகளை பார்த்திருக்கோம். 1991 திமுக தலைவர் திரு கருணாநிதி வெற்றி பெற்று அவர் ராஜினாமா பண்ணி அங்க செல்வராசன் திமுக சார்பா வெற்றி பெற்றாரு. எழும்பூர்ல பரிதி இளம் எழுதி வெற்றி பெற்று 2 MLAக்கள் இருந்த பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு கடிதம் எழுதுறாரு. துறைமுகம் தொகுதியில் வெற்றி பெற்ற செல்வராசன் மதிமுகவில் இணைந்து விட்டார், அவரை மதிமுக உறுப்பினராக அங்கீகரிக்க வேண்டும் பேரவைத் தலைவர் மறுத்துட்டாரு. உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று திமுக உறுப்பினராக இங்கே அவர் பணியாற்றுவதால் 5 ஆண்டுகளும் அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் இருப்பார். பரிதி இளவெழுதி திமுக 1, செல்வராசன் திமுக 2ன்னு கொண்டு வந்தாரு. அதை தொடர்ந்து பல சந்தர்ப்பங்கள்ல நாம பார்த்தோம். காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் 8-9 பேரு செல்வி ஜெயலலிதா காலத்துல பிரிஞ்சு அன்னைக்கு ஒட்டு காங்கிரஸ் கூட சொன்னாங்க. அந்த செல்வராஜ் உட்பட பல வேதாரண்யம் ஒரு பெரியவர், ஒரு ராஜசேகர்னு ஒரு 7-8 காங்கிரஸ் MLAக்கள் பிரிந்து தனி அணியாக செயல்பட்டதை பார்த்தோம். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தும் ஒரு சிலரை பிரித்து தனி அணியாக அந்த சிவகாமி இன்னொரு மதுரையை சேர்ந்த ஒருத்தர் தனி கட்சி கூட நடத்துறாரு. அதே மாதிரி தேமுதிகவிலுமே ஒரு 10-12 MLAக்கள் பிரிந்து தனி அணியாக செயல்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப கடந்த காலங்கள்ல பேரவைத் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவின் அடிப்படையில தான் பேரவை நடவடிக்கைகள் இருக்கும். நேற்றைக்கு கூட பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகர் என்ன சொன்னார்னா, உங்க அரசியல் நிலைப்பாட்டை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வெளியிலிருந்து அரசியல் கட்சியினுடைய அழுத்தம் என்பது பேரவையை கட்டுப்படுத்தாது, பேரவை தலைவருக்கு என்று சிறப்பு அதிகாரம் இருக்கு, யாரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று நான் தான் முடிவெடுக்கணும், வேலுமணி பேசுவார், வேலுமணி பேசுவதை இந்த அவையும் நாடும் அறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துட்டாரு. அனுமதிப்பது எங்க உட்கார்றது அப்படிங்கிறது ஒரு ரகம், ஆனா கொரோனா உத்தரவு மீறல் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல் டுகெதர் டிஃபரண்ட். இப்ப அதுக்கு வந்துருவோம். இப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய இவங்க ஒரு தரப்பு CV சண்முகம் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் ஒன்று கூடி அவர்கள் தலைவர் அந்த சட்டமன்ற குழு தலைவர் துணைத் தலைவர் கொறடாவை தேர்ந்தெடுத்து அதை பேரவைத் தலைவரிடம் வழங்கினால் அதை அங்கீகரிக்கிற பொழுது அந்த அதிகாரம் அவருக்கு வந்து விடுகிறது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எல்லா அதிகாரமும் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்ச பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறாங்க. இந்த டிஸ்பியூட் அப்படி அதுக்கு சாதகமா, அந்த நிலைப்பாட்டுக்கு சாதகமா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்திருக்குன்னு பாப்பாங்கல்ல. இப்போ மகாராஷ்டிரால இதே மாதிரி ஒரு சூழல் தான். மகாராஷ்டிர விவகாரத்துல அது 2023 வெரி லேட்டஸ்ட் உதாரணத்துல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது, ஒரு சட்டமன்ற பெரும்பான்மை ஒரு குழுக்கு இருந்தாலும் கூட அந்த கட்சி தலைமைக்குத்தான் யார் கொறடா, யாருடைய குரல் கட்சியுடைய குரல் அப்படின்னு சொல்றதுல இருக்கு அப்படின்னு ஒரு தீர்ப்பை அவங்க கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அவங்க சுட்டி காட்டும் போது அதுதானே கடைசி லீகல் பிரசிடென்ட் அப்படிங்கும் போது அந்த வகையில திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு லீகல் வேலிடிட்டி கூடலையா? இப்ப நான் வர்றேன். நீதிமன்றத்திற்கு என்று தனி இறையாண்மை, சட்டமன்றத்திற்கு என்று தனி இறையாண்மை இருக்கிறது. நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை தீர்ப்புகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று இல்லை அப்படின்னு பல பேரவைத் தலைவர்கள், ஏற்கனவே இந்த தமிழக சட்டமன்றத்தில் இருந்த பல பேரவைத் தலைவர்கள், நான் தொடங்கின PH பாண்டியன்ல இருந்து நம்ம ஒரு பேர் என்ன சேடப்பட்டி முத்தையால இருந்து கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆமா, பல சந்தர்ப்பங்கள்ல வலியுறுத்தி இருக்காரு. கோர்ட்டுக்கும் லெஜிஸ்லேச்சர்ஸுக்கும் இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா நம்ம பார்க்கிறோம் நிறைய உதாரணங்கள்ல அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனாலிட்டி அப்படின்னு வரும்போது கோர்ட்டுடைய முடிவுகள் பைண்டிங்காக செயல்பட்டிருக்குங்கிறத பார்க்கிறோம். இப்போ இங்கே அவையில் இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த இந்த கொறடா இவர் தான் தலைவர், இவர் தான் அப்படிங்கிறத நான் அங்கீகரிக்கிறேன் என்று
பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் சொன்னா அதுக்கு எதிராக அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அப்ப என்ன தீர்ப்பு வருதோ அதன் அடிப்படையில் தான். இப்போதைக்கு பெரும்பான்மை அடிப்படையில் இவர்கள் கொடுத்ததை சி.வி. சண்முகம் கொடுத்ததை தரப்பு அங்கீகரித்துட்டாங்கன்னா, எடப்பாடி தரப்பினுடையது அது நிராகரிக்கப்பட்டால் எந்த நடவடிக்கை இவர்கள் மீது இருக்காது என்பது என்னுடைய பார்வை. இன்னொன்று, இந்த முடிவெடுக்காமல் இருப்பது கூட ஒரு முடிவுன்னு சொல்லுவாங்க. கூட பரிசீலனையில வச்சுக்கலாமா? அதுக்கும் இப்போதைக்கு இது தொடர்பாக நான் பரிசீலிக்க விரும்பவில்லை. இது தொடர்பா நான் கவர்னர் செஷன்லயோ பட்ஜெட் செஷன்லயோ இல்ல பட்ஜெட் செஷன் முடிஞ்சோ நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இது தள்ளி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா எது எப்படியானாலும் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு மிக மோசமான சூழலுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கறதா மிக வேதனையான அம்சமா இருக்கிறது ஹரிஹரன். அதாவது தனிப்பட்ட முறையில கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம் என்று செயல்படாதனுடைய விளைவுதான். இன்றைக்கு நான் சொல்றேன், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர், கிட்டத்தட்ட ஒரு 8-9 அமைப்பு செயலாளர் உட்பட 26 பேரை கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமா ஒரே கையெழுத்துல நீக்குவது என்பது எத்தனை சர்வாதிகாரத்தின் உச்சம்ங்கிறத அரசியல்வாதிகள் புரிகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, தங்கமணி வேலுமணி தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆவதற்கும் அவரை காப்பாற்றுவதற்கும் டெல்லி போய் பஞ்சாயத்து பேசி அவரை ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள். இன்னொன்று, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையத்துல சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி எடப்பாடியை காப்பாற்றியதில் சி.வி. சண்முகத்துக்கு பெரும் பங்கு உண்டு. நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். எனவே இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயமா இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அது அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆகிடுங்கிறதா என்னுடைய கருத்து அறிகிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.